ஹாய்ங்க எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு பாக்கிஸ் கோல்டு பிஸ்கெட் யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நான் ரீசெண்டாக தீபாவளிக்கு வந்து பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதில் போய் நீங்கள் பாருங்கள். ஸோ நான் போன இயர் தீபாவளிக்கு வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். இந்த இயர் தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடச்சிது, கோல்டு ப்ரைஸில் எனக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்க அப்படின்றத எல்லாமே டீட்டெயிலாக அந்த வீடியோவில் போட்டிருக்கேன். நான் அந்த லிங்க்கை இந்த வீடியோலையும் கொடுக்குறேன் பாருங்கள். ஸோ அடுத்த இயர் தீபாவளிக்கு நாங்கள் இப்போ வந்து ஸ்கீம் வந்து நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் கம்மி அமௌண்ட் தான் நான் ஜாயின் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா, 2000 ருபீஸ் வந்துட்டு நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஏன்னா கோல்டு ரேட் வந்து இப்போ அதிகமாக இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம எவ்வளோ பே பண்ணாலும் வந்துட்டு கிராம்ஸ் வந்து நமக்கு கம்மியாக ஆட் ஆகும். ஒரு 50,000 30,000 20,000 பே பண்ணோம்னா தான் நமக்கு 1 கிராமாக ஆட் ஆகும். பட் நம்ம 2,000 வந்து கட்டியிருக்கேன் நான் இந்த வாட்டி. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா கம்மியாச்சுன்னா எங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஜாயின் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கனாக்கா நான் நேற்று தான் ஜாயின் பண்ணேன். 24/10/2025 அமௌண்ட் வந்து பார்த்திங்கனாக்கா மந்த்லி ஸ்கீம் வந்து அமௌண்ட் வந்து ரூ. 2,000. ஓகேங்களா, நமக்கு எவ்வளோ கிராமாக ஆட் ஆகிருக்கு பாருங்கள். 0.175 மில்லிகிராம்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு கிராமாக ஆட் ஆகியிருக்கு. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கனாக்கா 11,400 ரூபா கோல்டோட ப்ரைஸ் 24ஆம் தேதி. ஓகேங்களா, ஸோ மாதம் மாதம் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம 2,000 பே பண்ணிட்டு வந்தோம்னாக்கா ஸோ நமக்கு 11 மாதம் கட்டினதும் நமக்கு 18% செய்கூலி இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா விஏ இல்லாமல் பொருள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். 3% டேக்ஸ் வந்து நம்ம பே பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ மோஸ்ட்லி வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸில் நம்ம எடுத்துக்கிட்டோம்னாக்கா விஏ வந்து கட்டுற மாதிரி இருக்காது. 18%க்குள்ளே நம்ம பார்த்து கண்டிப்பாக பொருள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க ஜிஆர்டில் வந்துட்டு விஏ வந்து அதிகமாக தான் இருக்கும் அப்படின்னு இருக்கீங்க. பட் நானும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நானும் அங்கே பொருள் எடுத்து தான் இருக்கேன். கிட்டத்தட்ட வந்து நான் ஒரு 6 இயர்ஸாக நான் வந்துட்டு ஜிஆர்டில் ஜுவல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் வந்துட்டு ஸ்கீமில் எடுக்கிறதுனால எனக்கு அவ்வளோவா வந்து அதை பற்றி தெரியலை. நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டோன்ஸ் இல்லாமல் அந்த மாதிரி இல்லாமல் தான் நான் எடுக்கிறது. பியூர் ஃபுல்லாக கோல்டாகவே நான் எடுத்துப்பேன் 22 கேரட்டில். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு மேக்ஸிமம் வந்து இப்போ 18%க்குள்ளே வந்து பார்த்து நான் பொருள் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறது. ஸோ அதே போல் வந்து நிறைய டிசைன்ஸுக்கு வந்து அவங்க 22, 24 அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க தான். மதர் பிராண்டோட கம்பேர் பண்ணும்போது கம்பெனி அதாவது வேறு ஷோரூம்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஜிஆர்டியில் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா செய்கூலி அதிகமாக தான் இருக்குது. ஓகேங்களா, சரிங்க. நான் வந்துட்டு இப்போ நம்ம பே பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதுக்கு வந்துட்டு நமக்கு ஒரு ஃப்ரீ கிஃப்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அதாவது நம்ம வெசல்ஸாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி இந்த 2,000 எவ்வளோ ஆவரேஜ் பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சில்வராகவும் வந்து பார்த்திங்கனாக்கா பொருள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா சில்வர் காயின் வந்து இப்போ தான் நமக்கு அந்த தீபாவளி ஆஃபர் கிடச்சது இல்லைங்களா. நமக்கு வந்துட்டு நம்ம எவ்வளோ வெயிட் கோல்டு எடுக்கிறோமோ அந்த வெயிட்டுக்கு வந்துட்டு பொருள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சில்வர் அப்படின்னாங்க. ஸோ நான் காயின் வாங்கிட்டேன். பட் கடைசியாக நான் தான் வந்துட்டு காயின் காலிங்க இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு கொடுத்தாங்க. இல்லாட்டி இதுக்கும் நான் சேர்த்து காயின் வாங்கியிருப்பேன். பட் சரி ஓகே இல்லைன்றதுனால நான் வந்துட்டு சரி வெசல்ஸே எடுத்துக்கலாம். அழகாக இருந்தது இந்த 2,000 ருபீஸ்க்கு இந்த வெசல்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தது. வீட்டில் நம்ம ஏதாச்சும் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைங்களா. இதோட எம்ஆர்பி வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் இருக்கிறது பாருங்கள் 400 ரூபா. ஸோ இதை நம்ம வெளியில் போய் வாங்கினோம்னாக்கா ட்வின் பேர்ட்ஸ் அதுவும் பிராண்டடாகவே கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ ட்வின் பேர்ட்ஸ் இதை வந்து நம்ம வெளியில் வாங்கினோம்னா 400 வந்துட்டு 380 இல்லை 400 எம்ஆர்பிக்கே கூட கொடுப்பாங்க ஒரு சில ஷோரூம் சொல்லலாம். ஸோ 400 வரத்துள்ள இந்த கண்டெய்னர் அதாவது பவுல் வந்து நல்லா இருக்குது. ஓகேங்களா, மாடல் வந்து இந்த வெசல்ஸ் நல்லா இருந்தது. ஸோ அதனால் என் ஹஸ்பண்டும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இதே எடுத்துக்கோமா அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. ஸோ நானும் வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். இந்த அமௌண்ட்டும் கொஞ்சம் ரீசனபுளாக இருக்குது. அதே போல் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். இப்போது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நாங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த கிஃப்ட்டை வந்து நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ நல்லா திக்காக பாருங்களேன் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்ட்டு. நல்லா சூப்பராக இருக்குது. கொஞ்சம் லாங்கில் பார்க்கலாம். நல்லா இந்த அளவுக்கு அகலம் இருக்குது. நல்லா திக்காக இருக்குது. இந்த பாருங்களேன் அந்த ஒரு மாதிரி ஒடுங்கும் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் நல்லா திக்காக இருக்குது. பிராண்டட் பேரும் வந்து ட்வின் பேர்ட்ஸ் அப்படின்ட்டு பிராண்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா குவாலிட்டியாக இருக்குது. ஓகே, 2,000 ருபீஸ் ஸ்கீமுக்கு ஒர்த்துள்ள ஒரு வெசல்ஸ் தான் அது. ஓகேங்களா, ஸோ நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். நம்ம என்னென்ன மாதிரியான ஜுவல்லரிலாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஜிஆர்டியில் வந்துட்டு நம்ம ஸ்கீம் ஜாயின் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் நான் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அதே போல் வந்துட்டு இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனையும் நான் சொல்லிடுறேன், அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்துட்டு கோல்டு சேவிங் ஸ்கீம் நம்ம ஜாயின் பண்ணுறோம், கட்டிக்கிட்டே வரும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா 11 மந்த்துக்குள்ளே வந்து கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்னும் அதிகரிக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுனாக்கா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிஆர்டியில் நம்ம இன்றைக்கி வந்துட்டு 11 மந்த் முடிஞ்சிச்சு. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 13,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரேட்டு ஒரு கிராமோட ப்ரைஸு. அந்த கிராமுக்கு வந்து நமக்கு வேல்யூ போட மாட்டாங்க. இப்போ நான் வந்துட்டு 10,000 இப்போ 2,000 ருபீஸ் பே பண்ணுறேன்னா நமக்கு எவ்வளோ வந்திருக்கும் 11 மந்தில் 22,000 ருபீஸ். ஓகே சாரி, கணக்கு தப்பாக சொல்கிறேன் நான். ஓகேங்களா, 20,000 22,000 ரூபா தான் கரெக்ட்.
ஓகேங்களா 22,000 வரும். ஸோ நமக்கு வெயிட் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1.5 கிராம் இல்லை 2.5 கிராம் வரும். 1.5 கிராம் தான் மேக்ஸிமம் வரும். ஏன்னா அவ்வளோ வராது 22,000 பார்த்தீங்கன்னாக்கா 1.5 கிராம் இல்லை 1 கிராம் வரும். ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நமக்கு அந்த மார்க்கெட் ரேட்டுக்கு வந்து ப்ரைஸ் போட மாட்டாங்க. ஸோ இந்த கட்டியிருக்கோம் இல்லையா 22,000 டிவைடட் நம்ம எவ்வளோ வெயிட் கட்டியிருக்கோமோ அதை டிவைட் பண்ணாக்கா நமக்கு என்ன ஒரு 10,000 இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10,500 ருபீஸ் வரும். ஸோ அந்த ப்ரைஸ்க்கு தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வேல்யூ வந்து போடுவாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜிஆர்டியில் வந்துட்டு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸ்கீம் தான். ஸோ 80% வந்து செய்கூலி இல்லாமல் ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு ஆவரேஜ் அமௌண்ட்டும் போட்டு 3% டேக்ஸ் மட்டும் பே பண்ணி நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்காது. ஸோ தெரியாதவங்களுக்கு கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். தெரியாதவங்களுக்கு நீங்களும் சொல்லுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும். ஸோ நம்ம வந்துட்டு ஜிஆர்டியில் கோல்டன் 11 ஃப்ளெக்ஸி சேவிங் ஸ்கீமில் எப்படி வந்து நம்ம பொருள் எடுத்துருக்கோம் எவ்வளோ பெனிஃபிட் அப்படின்றது இன்னும் நிறைய வீடியோவில் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா அப்லோட் பண்ணுறேன். ஸோ தொடர்ந்து பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட பாக்கிஸ் கோல்டு பிஸ்கெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.